அனைவருக்கும் காலை முகமது அசாரின் வணக்கம் தெரிவிக்கிறேன். நேற்று மழை பெஞ்சுது. உங்கள் கோழிலாம் எப்படி இருக்குது? செம்ம மழை நேற்று. பாருங்களேன், நானே என் கோழி குஞ்சுங்களை அட்டைப்பட்டியை தான் போட்டு ஏதோ காய வச்சுக்கிறேன் பாருங்கள். மேலே இதோ பாருங்கள், சுற்றிலும் கவர் பண்ணி அட்டைப்பட்டி போட்டு நல்லா அடைச்சி வச்சுக்கிறேன். தண்ணி பூராத அளவுக்கு கீழேயும் அட்டைப்பட்டி போட்டு நல்லா கவர் பண்ணிட்டேன். இது பாருங்கள், செல்லக்குட்டி பறக்கிறாரு பாருங்கள். இது பாருங்கள், மேலெல்லாம் ஏறி உக்காருவார். இந்த குஞ்சுங்களை காவந்து பண்ணுறதுனால அடிக்கடி வீடியோ போட முடியல என்னால். கோழி குஞ்சுங்களை வேற ஒரு 4 கோழி மிஸ் ஆகிடுச்சு. நான் கோழி குஞ்சு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். இன்னும் பெரிய கோழிக்கிட்ட போகல. பெரிய கோழிலாம் கீழே வளர்க்குறேன். மேலே ஒரு 3 மாதம் 4 மாதம் குஞ்சு ஒரு லெவலாக ஆகிற வரைக்கும் அடை வச்சு நாட்டு கோழியில் தான் அடை வைக்கிறேன். என்கிட்ட இங்கு பெற்று முறை இல்லை. நான் இருந்தாலும் நாட்டு வைத்தியம் நான் கோழியிலே அடை வச்சிடுவேன். கோழியிலே அடை வைக்கிறப்ப கொஞ்சம் ஷூட்டிங்காகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதிலே ஒரு நாள் இருக்கும். அப்புறமா இறக்கி விட்ருவோம். இறக்கி விட்டு குஞ்சு போச்சுதா, குஞ்செலாம் ஷூட்டிங்காக இருக்கா, சுறுசுறுப்பாக இருக்கா பார்த்துக்கின்னு கோழியை இறக்கி விட்ருவோம். நான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாரி இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க. இதேமாரி கோழி குஞ்சை நீங்கள் பார்த்துக்கிற மாரியே இருக்கணும். 24 மணி நேரமும் கோழி கூட இருந்துக்கினே இருக்கணும். என்னடா பூனை வருதா? ஒரு நிமிஷம் இருங்க. பூனை வருதா? பூனை தாங்க பிடிக்க வரும் அந்த நேரத்தில். வேறு எதுவும் இல்லை. காக்கா கிட்டலாம் பயம் இல்லை. நேற்று செம்ம அடைமழை பேஞ்சின்னு இருந்தது. வீடியோவும் பிடிக்க முடியல, ஒன்றும் பிடிக்க முடியல. இதோ பாருங்கள், மேயிறாரு பாருங்கள். அட்டைப்பட்டிலாம் போட்டு கவர் பண்ணலன்னா இதோ பாருங்கள், ஈரமாக ஆகிக்குது பாருங்கள். இதுக்கே மெத்தையில் தான் அடிப்போம், மெத்தையில் தான் அடைப்போம். இதோ பாருங்கள், இப்போ கூட வச்சு 30 குச்சிகளை அந்த கூடையில் தான் அடைப்பேன். கோழி குஞ்சுங்க சின்னதாக தானே இருக்குது. கொஞ்சம் லெவலாக ஆகிற வரைக்கும் அந்த கூடையில் போட்டு அடைப்போம். அப்புறம் 2 கூடை, அப்புறம் கொஞ்சம் பெருசாகிட்டா கீழே இறக்கி விட்ருவோம். கீழே இறக்கி விட்ருவோம். சரிங்க. அப்புறம் இந்த கோழி பராமரிப்பு, இந்த குஞ்சு பராமரிப்பு, இந்த குஞ்சுங்களுக்கு நோய் மேலாண்மை. ஃபஸ்ட்டு புதுசாக வளர்க்க போகிறவங்களாம் ஒரு 10 குஞ்சு இறக்குங்க. இல்லைன்னா 5 குஞ்சுலேருந்து வாங்க. 5 குஞ்சு இந்த ரோட்டில் விற்கிது நாட்டு குஞ்சு, அதெல்லாம் வாங்காதீங்க. சந்தையில் போய் நீங்களாக பார்த்து, இல்லை இந்த கிராமத்தில் சுற்றுப்பத்தி கிராமத்தில் நீங்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து வளங்க. 3 நாளைக்கு ஜீரகம் தண்ணி வைங்க. பொதுவாக கோழி குஞ்சு பார்த்து வாங்குறீங்கன்னா அதுக்கு பின்புறம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, சுறுசுறுப்பாக இருக்கா, கயிற்று தொங்கி இருக்கா, அப்படியே குறுகுனா போல இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. பார்த்து வாங்கிட்டு எனக்கு அனுப்பி வைங்க உங்கள் வீடியோஸை. நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சிலவங்க இந்த தப்பு தான் பண்ணுறாங்க, சந்தையில் வாங்குறாங்க. அதேமாரி வாங்கக்கூடாது. அதேமாரி இப்போ வேறு ஒரு கோழி வெளியிலேருந்து வருதா, அது நம்ம பண்ணையிலையும் வைக்கக்கூடாது, நம்ம வீட்லேயும் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த கோழிக்கு கொரேசா வந்திருக்கலாம், சளி பிரச்சனை வந்திருக்கலாம். அது அப்படியே அந்த கோழிக்கு ஃபார்ம் ஆகிரும். காற்றுல பரவுது தானே. இப்போ மரத்தில் அடையிற கோழிக்கெலாம் நோவு வராதுன்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் 100க்கு 100 உண்மை. அதுக்கெல்லாம் நோவே வராது.
அது எம்மா மழை காற்று எம்மா இடிலாம் தாங்குது. அது வேறு இல்லாமல் அது எச்சம் வந்து மரத்திலே இருக்காது, இந்த காஞ்சி போயிடும். காஞ்சி போய் அது பேட் ஸ்மெல்லாம் அடிக்காது. அந்த காற்று மரத்து காற்று வகையில் அதே போயிடும். இப்போ மறக்காமல் என் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. இப்போ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடனே தெரிந்து கொள்ள என் நம்பர் கீழே போட்டுக்கிறேன். என்னை நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். நான் எப்போ வேணாலும் ஃப்ரீ தான். நான் ஏன்னா வீட்டில் தான் இந்த ஜாப் தான் பண்ணுறேன், எனக்கு வேறு ஜாப் கிடையாது. எவ்வளோ பெரிய கோடி லட்சம் சம்பாதிச்சாலும் இந்த ஆடு மாடு புறா இது வளர்க்குறதுலே கொஞ்சம் பெருமை நம்மளுக்கு. இந்த விவசாயம் அது வளர்க்குறதுலே பெருமை நம்மளுக்கு. ஏன்னா சொல்ல வரேன்னா மனசு கொஞ்சம் அமைதி கிடைக்கும், திருப்தி கிடைக்கும், லாஸாக இருக்கும் மனசு, அவ்வளோதான். நன்றிங்க, போய்ட்டு வரேன். மறக்காமல் போகிறப்ப கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடனே தெரிந்து கொள்ள விஸ்மிலா நாட்டுக்கோழி பண்ணை சேனல் மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்களிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். ஆர் முகமது அசாருதீன்.